வணக்கம். சோதிராசா சிந்துஜன், யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகமாக பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி நூற்றாண்டு காலமாக தேசியத்தின் விடுதலையை வேண்டி போராடி கொண்டிருக்கின்ற சமூகமாகிய நாங்கள் பல்வேறு இன ஒடுக்குமுறைகளுக்கு உள்ளாகி இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலேயே கடந்த தேர்தல்கள் காலத்திலேயும் நாங்கள் விட்ட தவறுகளையும் கருத்தில் கொண்டு எதிர்வருகின்ற செப்டம்பர் 21 நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக சமூகத்துக்கு எங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டிய பாரிய கடப்பாடு எங்களிடம் உள்ளது. திட்டமிடப்பட்ட முறையில் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்ட எமது சமூகம் கடந்த கால தேர்தல்களிலே இனப்படுகொலை புரிந்த தரப்புகளுக்கு ஆதரவளிக்கப்பட்டு பரிகார நீதி வேண்டிய எமது சமூகம் தவறாக தமிழ் தேசியம் பேசுகின்ற அரசியல் கட்சிகளால் வழிநடத்தப்பட்டது மிகப்பெரிய தவறாகும். அந்த அடிப்படையிலேயே இம்முறை தேர்தலிலே பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக நாங்கள் 2 விடயங்களிலே மக்களை அணிதிரட்டுவதற்கு அழைப்பு விடுத்திருந்தோம். ஒன்று பொது வேட்பாளர், மற்றது தேர்தலை புறக்கணித்தல். அந்த அடிப்படையிலே தற்காலத்தில் பொது வேட்பாளர் என்ற கருத்தியல் தற்காலத்தின் தேவையாக காணப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே யுத்தம் முடிந்து 15 வருட காலங்கள் பூர்த்தியான நிலையிலும் மக்களை தேசமாக அணிதிரட்டுவதில் சகல தரப்புகளும் தோல்வியடைந்துள்ளன. அரசியல் கட்சிகளும் இதற்கு முழு பொறுப்புகள் கூற வேண்டிய ஒரு கட்டமைப்பில் உள்ளார்கள். அந்த அடிப்படையில் தான் மக்களை தேசமாக திரட்டுவதற்குரிய உகந்த வழியாக இந்த முறை தேர்தலில் நாங்கள் பொது வேட்பாளர் என்ற எண்ணக்கருக்கு பலப்படுத்த வேண்டிய ஒரு யோசனை பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய முன்னெடுத்து அந்த அடிப்படையில் தான் கடந்த 2010 இருக்கட்டும், 15 இருக்கட்டும், 19 இருக்கட்டும், இந்த தேர்தல்களிலே தமிழ் சமூகம் ஒரு பரிகார நீதிக்காக போராடுகின்ற தமிழ் சமூகம் சிங்கள தரப்புகளினுடைய தலைவர்களை நம்பி ஏமாந்தது காலத்தினுடைய வரலாறுகளில் பதியப்பட்ட ஒன்றாகும். இந்த தமிழ் தேசிய தலைவர்களால் எங்களுடைய மக்கள் தவறான முறையில் வழிநடத்தப்பட்டது என்பது உண்மை. இவ்வாறு தொடர்ந்து எங்களுடைய மக்கள் வழிநடத்தப்பட்டால் நாங்கள் மீண்டும் மீண்டும் உதிரியலாக்கப்படுவது என்பது வரலாற்று உண்மை. அந்த அடிப்படையிலேயே இம்முறை தேர்தலிலாவது எங்களுடைய மக்களுடைய வாக்குகள் வெற்று காசோலையாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற எங்களுடைய மக்களுடைய வாக்குகள் இம்முறையாவது மக்களுடைய உரிமைக்காகவும் பன்னாட்டு சமூகங்களுடைய கவனத்தை ஈர்க்கவும் மக்களை தேசமாக அணிதிரட்டவும் எங்களுடைய மக்களுடைய ஒவ்வொருவருடைய வாக்குகளும் வலுச்சேர்க்க வேண்டும் என இந்த இடத்திலே பல்கலைக்கழக சமூகமாக வேண்டி நிற்கின்றோம். அந்த அடிப்படையிலே கடந்த கால தேர்தல்களிலே நடைபெற்ற தவறுகளையும் கருத்தில் கொண்டு அனைவரும் பொது வேட்பாளர் என்ற எண்ணக்கருவுக்கு நாங்கள் வலுச்சேர்க்க விதமாக வடக்கு, கிழக்கு, மலையகம், ஏனைய இதர பகுதிகளில் வாழ்கின்ற அத்தனை தமிழ் மக்களும் இந்த ஒற்றுமைக்கு வெற்றிக்கும் வழி சேர்க்குமாறு இந்த நேரத்திலே பல்கலைக்கழக சமூகமாக அழைப்பு விடுகின்றோம். மேலும் இந்த சந்தர்ப்பத்தையும் நாங்கள் தவறுவோமானால் மீண்டும் மீண்டும் அரசியல் பிழைத்த மக்களாகவே நாங்கள் மீண்டும் மீண்டும் உதிரியலாக்கப்படுவது என்பது வரலாற்று உண்மை. உரிமை அரசியலை கோரி நின்று போராடுகின்ற எமது தமிழ் சமூகம் தற்போது சலுகை அரசியலுக்காக மாற்றப்பட்டது என்பது ஒரு மிகவும் துன்பகரமான செய்தி. ஒரு சலுகை அரசியலுக்காக தமிழ் தேசிய கட்சிகள் தங்களுடைய சுயநல சலுகை அரசியலுக்காக எங்களுடைய தமிழ் சமூகத்தை தங்களுடைய பேரம் பேசல் என்ற ஒரு எண்ணத்தை மக்கள் மத்தியிலே பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து தங்களுடைய சுய லாபங்களுக்காக கடந்த கால தேர்தல்களில் மக்களுடைய வாக்குகள் பேரம் பேசலுக்காக பெறப்பட்டவை அன்றி அது மக்களுடைய வாக்குகள் தென்னிலங்கையில் தங்களுடைய ஒவ்வொரு சுய லாபத்துக்காக ஏல விற்பனைக்காக விடப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த முறை தேர்தலிலாவது எங்களை நாங்கள் சுதாகரித்துக் கொண்டு பல்கலைக்கழக சமூகமாக பொது வேட்பாளர் என்ற எண்ணக்கருவை பலப்படுத்துவதற்கு சகல தரப்புகளும் முன்னின்று ஒத்துழைக்குமாறும் மக்கள் அனைவரும் சிந்தித்து தேசமாக அணி திரண்டு எங்களுடைய உரிமையை பறைசாற்றுவதற்கு அனைத்து விதத்திலும் ஒத்துழைப்பு நல்கி பொது வேட்பாளர் என்ற எண்ணக்கருவை பலப்படுத்துவதற்கு வழி சேர்க்குமாறும் மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சிவகுமார் சிவகஜன், யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகம் சார்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம். நூற்றாண்டு கடந்த கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையால் தமிழர் தாயகம் ஒவ்வொரு அங்குல நிலமாக தற்பொழுது சூறையாடப்பட்டு வரக்கூடிய இந்த நேரத்தில்
ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் 21ஆம் தேதி இந்த நாட்டிலே நடைபெற இருக்கிறது. இவ்வாறான ஒரு சூழலில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகமாக அண்மையிலே மடல் ஒன்றை விடுத்திருந்தோம். தற்பொழுது இந்த செய்தியாளர் சந்திப்பினையும் எமது மக்களை நோக்கி நாங்கள் இன்று நடத்தி கொண்டிருக்கின்றோம். உண்மையில் தமிழ் மக்கள் 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் இந்த 15 ஆண்டுகள் காலப்பகுதியிலே சாதிகளாக, மதங்களாக, கட்சிகளாக, பிரதேசங்களாக தொடர்ந்து உதிரிகளாக்கப்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். எந்த இடத்திலும் நாங்கள் தேசமாக அணிதிரட்டப்படுவதற்கோ இந்த மக்கள் அரசியல் மயப்படுத்தப்படுவதற்கோ எந்த விதமான முன்னெடுப்புகளும் இந்த நமது தமிழ் தேசிய அரசியல் பரப்புகளிலே இடம்பெறவில்லை. அதனை எமது தமிழ் அரசியல் கட்சிகளோ சிவில் அமைப்புகளோ எவ்விதத்திலும் முன்னெடுக்கவில்லை என்கின்ற ஒரு கவலையான ஒரு செய்தியை இந்த நேரத்திலே சொல்லி வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்திலே எமது மக்களை தொடர்ந்தும் உதிரிகளாக்குவதிலே ஸ்ரீலங்கா அரசினுடைய இந்த முகவராண்மை அமைப்புகள், புலனாய்வுத்துறை உட்பட அனைத்து தளங்களிலும் செயற்படக்கூடிய ஸ்ரீலங்கா அரசினுடைய முகவராண்மை அமைப்புகள் இவற்றிலே மிகவும் கனகச்சிதமாக இவற்றை செய்து முடித்திருக்கின்றன. அதற்காக எமது தமிழ் அரசியல் தலைவர்கள் உட்பட அனைவரையும் தங்களுடைய கரங்களாக அந்த புலனாய்வு அமைப்புகள் உட்பட அனைத்தும் உபயோகித்திருக்கின்ற என்பதனை இந்த நேரத்திலே நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இவ்வாறான ஒரு சூழலிலே தமிழ் மக்களுடைய பலத்தினையும் எழுச்சியினையும் இல்லாதொழிப்பதற்கு எங்களுடைய தமிழ் அரசியல் தரப்புகள் பாவிக்கக்கூடிய 2 வார்த்தைகள், ஒன்று சாணக்கியம், 2 ராஜதந்திரம். இந்த 2 வார்த்தைகளையும் உபயோகித்து இந்த தமிழ் மக்களினுடைய அரசியலை வெற்றி காசோலிகள் போலதான் இந்த நமது தமிழ் அரசியல் தலைமைகள் நடாத்தி இருக்கிறார்கள். அவற்றிலே 3 விடயங்களை சொல்லலாம். 2010ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி தேர்தலிலே கொலை குற்றத்தை புரிவதற்கு உத்தரவிட்ட மஹிந்த ராஜபக்சவை எதிர்ப்பதாக கூறிக்கொண்டு இந்த இனப்படுகொலை போரை புரிந்த சரத் பொன்சேகாவுக்கு ஆதரவு அளிப்பதற்கு நமது தமிழ் மக்கள் வழிநடாத்தப்பட்டோம். தொடர்ந்து 2015ஆம் ஆண்டு அதே மஹிந்த ராஜபக்சவை எதிர்ப்பதாக கூறிக்கொண்டு பதில் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்து இறுதிப் போரை வழிநடாத்திய மைத்திரிபால சிறிசேனவை ஆதரிப்பதற்கு தமிழ் மக்கள் நாங்கள் வழிநடத்தப்பட்டோம்.